அபுதாபியில் நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட டாப் 10 வீரர்களின் பட்டியலை தற்போது பார்ப்போம். மினி ஏலத்தில் அதிகபட்ச தொகைக்கு ஆஸ்திரேலியாவின் ஆல்ரவுண்டரான கேமரூன் கிரீனை 25.20 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்தது. சிஎஸ்கே இறுதி வரை மல்லு கட்டிய நிலையில் கேகேஆர் ஏலம் எடுத்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரரானார் கிரீன். சிஎஸ்கேவில் விளையாடிய இலங்கை வேகபந்து வீச்சாளரான மதிஷா பதிரானாவையும் 18 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி வாங்கியது. அடுத்தபடியாக அன்கேப்டு இந்திய வீரர்களான கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீரை தலா 14.20 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தது. இங்கிலாந்து ஆல்ரவுண்டரான லியாம் லிவிங்ஸ்டனை 13 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏலத்தில் எடுத்தது. வங்கதேச வேகபந்து வீச்சாளரான முஸ்தாபிசுர் ரஹ்மானை 9.20 கோடிக்கு கொல்கத்தா அணியும், ஆஸ்திரேலிய பேட்டர் ஜோஷ் இங்கிலீஸை லக்னோ அணி 8.60 கோடி ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்தது. அடுத்தபடியாக அன்கேப்டு இந்திய வீரரான அகுப் நபி தாரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8.40 கோடி ரூபாய்க்கும், இந்திய வீரரான ரவி பிஷ்னோயை 7.20 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஏலத்தில் எடுத்தன. இந்திய வீரரான வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி அணியும், வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ஜேசன் ஹோல்டரை 7 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஏலத்தில் எடுத்தன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.